سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கும் கவருடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறான் என்பதை நாம் ஹதீதுகளிலே பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி இருக்கிறத நாம் எல்லோருமே அறிவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்து சொல்லுவதை நம் மீது வாஜிபாக்கி ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம் எல்லோருக்குமே தெரிஞ்ச செய்தி. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, பூமியில் யாரெல்லாம் ஸலவாத்து சொல்லுகிறார்களோ, என் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்களோ, அந்த ஸலவாத்தை எனக்கு எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு மலக்கை நியமனம் செய்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இப்போ உலகத்தில் இல்லை, அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. அவங்களும் கவருடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, இன்னல்லாஹ வக்குல்ல வக்கல பி கபரி மலக்கன், இன்னல்லாஹ வக்கல பி கபரி மலக்கன், அல்லாஹ் என்னுடைய கபருக்காக வேண்டி ஒரு மலக்கை அல்லாஹ் நியமனம் செய்கின்றான். எப்படி, என்ன, எதற்காக வேண்டின்னு சொன்னா, மறுமை நாள் வரை யார் ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ, என்னுடைய பெயரின் மீது என் மீது ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவருடைய தந்தையின் பெயரை சொல்லி, உதாரணமா இப்போ என்னையே எடுத்துக்கலாமே, முகமது அலியுடைய மகன் அப்துல் கரீம் உங்கள் மீது ஸலவாத்து சொன்னார். அந்த மலக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, நம்ம ஸலவாத் சொன்ன உடனேயே அந்த ஸலவாத்தை எடுத்துட்டு போயிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல என்னுடைய தந்தையின் பெயரையும் என் பெயரையும் சொல்லி, இன்னாருடைய மகன் இன்னார் இவ்வளவு ஸலவாத்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி எனக்கு எடுத்து காட்டுவார், என்னிடத்துல கொண்டு வந்து எடுத்து உரைப்பார் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. இந்த ஹதீது முஸ்னதுல் பஸார் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சஹீஹான ஹதீஸ். அதே போல நாம ஸலவாத்துக்கு நிறைய செய்திகள் சொல்லலாம். நான் குறிப்பாக கபருடைய விஷயங்கள் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சுருக்கமாக நான் சொல்லிட்டு வந்துடுறேன். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இன்னொரு ஹதீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த ஜும்ஆவுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. நான் சுருக்கமாக சொல்றேன், ஜும்ஆவுடைய சிறப்பை பற்றி சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அன்றைய தினத்திலே ஃபக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீஹி, அன்றைய தினத்திலே என் மீது நீங்கள் அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். மற்ற நாட்களில் சொல்லுவதை விட அன்னைக்கு ஜும்ஆ அன்னைக்கு நீங்க நிறைய ஸலவாத்துக்களை சொல்லுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபைன்ன ஸலாத்துக்கும் மஅஊலத்துன், நீங்க சொல்லுகிற அந்த ஸலவாத் இருக்கிறதே அது இடத்துல எடுத்து காட்டப்படுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கும் பொழுது சொன்னதுதான். ஆனால் என்றாலும் கூட கியாமத்து நாள் வரை வரக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஹதீஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுகிற அந்த ஸலவாத்தை மஅஊலத்துன் அலைய, அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. வ கைஃப துரது ஸலாத்துனா அலைக, அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறார், ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி எங்களுடைய ஸலவாத் உங்களுக்கு எடுத்து காட்டப்படும்? நீங்களோ வக்கது அரம்த, நீங்களோ மரணிச்சு போயிட்டீங்கன்னு சொன்னா பூமிக்குள்ள மக்கி மண்ணா போயிடுவீங்க, எலும்புகள் எல்லாம் மண்ணாகி போயிடுமே, அப்படி இருக்க உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் என்று சொல்லி சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜல்ல ஜலாலுஹு,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹர்ரம அலல் அர்லி அன் தஅக்குல அஜ்சாமனா, எங்களுடைய உடலை, குறிப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலை, அதே போல நபிமார்களுடைய உடலை, ஒட்டுமொத்த நபிமார்களுடைய உடலை இந்த பூமி சாப்பிடுவதை தடை செய்திருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிறான். எனவே நாங்கள் பூமிக்குள்ள மக்கி மண்ணாக போக மாட்டோம். நபிமார்கள் மக்கி மண்ணாக எழும்பெல்லாம் மக்கி போயிடுமே இல்லை, நாங்கள் அங்கே இருப்போம். அல்லாஹ் எங்களை உயிரோடு வைத்திருப்பான். நீங்கள் சொல்லுகிற ஸலவாத் எங்களுக்கு எடுத்து காட்டப்படும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுகிறாங்க. இந்த ஹதீது அபூதாவுடைய ஹதீதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல இப்னு அவுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீதிலையும் இந்த அறிவிப்பாளர் தொடரில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, நபிமார்களுடைய அந்த உடல் மண் அரிப்பதில்லை, சாப்பிடுவது என்பது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இன்னொரு செய்தியை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, தங்களின் மண்ணறைகளிலே நபிமார்கள் தொழுகிறார்கள். நம்ம மண்ணுக்கு மேலே தொழுவது நமக்கு சிரமமா இருக்கு. ஆனா கபருக்குள்ள நபிமார்கள் தொழுகிறார்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க. பாருங்க, அன்பியாவும் அஹ்யாவும் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன, நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களுடைய மண்ணறைகளிலே, அதோடு மட்டுமல்ல அங்கே அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொன்னாங்க. நான் இரவு பயணம் போனேன், மேராஜுடைய பயணம் போன சொல்றாங்க. அப்படி நான் இரவு பயணம் போன நேரத்தில், நான் அழைத்து செல்லப்பட்ட நேரத்தில் ஒரு மண்ணறையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மண்ணறையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை நான் பார்த்து கடந்து சென்றேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இதை உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிமுடைய கிரந்தத்தில் இந்த செய்தி பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாம இன்னும் சொன்னாங்க, நான் அந்த மேராஜுடைய பயணத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சேன், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திச்சேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் நான் சந்தித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க திரைமறை வாழ்க்கையிலே நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள், மண் தின்னாத உடலோடு இருக்கிறார்கள், அவர்கள் அங்கே தொழுது கொண்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி இந்த சஹீஹான ஹதீதுகளின் மூலம் நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களுக்கும் நம்முடைய கபருடைய வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.